இயேசு ராஜாவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு சங்கீதம் 23 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இயேசு கிறிஸ்துவை ஒரு மெய்ப்பராக இங்கே வெளிப்படுத்துகிறதை, கர்த்தரை ஒரு மெய்ப்பராக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 22ஆம் சங்கீதத்திலே அவரை இரட்சகராக வெளிப்படுத்தினவர், 23ஆம் சங்கீதத்திலே அவரை ஒரு மெய்ப்பராக வெளிப்படுத்தினவர், 24ஆம் சங்கீதத்திலே ஒரு மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் என்று சொல்லி அவரை ஒரு ராஜாவாக, ஒரு ஆளுகிறவராக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நேற்றைய வாழ்க்கை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் இயேசு தன்னை இரட்சகராய் வெளிப்படுத்தினதை இவர் தன்னுடைய கவிதை வரிகளிலே 22வது சங்கீதத்திலே நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுதலாக என் இயேசு வந்தார், பாடுகளை கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் அனுபவித்து மனிதனுக்காக ஒரு இரட்சகராக தன்னை வெளிப்படுத்தினார் என்று காண்பித்தவர் 23ஆம் சங்கீதத்தில் நம்மை பராமரிக்கிற ஒரு கர்த்தர் என்று காண்பித்து கொடுத்துவிட்டு 24ஆம் சங்கீதத்திலே அவர் நம்மை ஆளுகிற ஒரு ராஜாவாக நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று, இன்று, நாளை, எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர் என்று சொல்லுகிறது போல, நேற்றைய தினத்திலே அவர் தன்னை இரட்சகராக வெளிப்படுத்தினார் என்பது போலவும், இந்த சூழ்நிலையில் இந்த நாட்களிலே அவர் நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார் எனவும், இனி வரும்பொழுது இந்த உலகத்தை ஆளுகிறவராக, ஒரு ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார் என்பதை 24ஆம் சங்கீதத்திலும் அங்கே தாவீது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இவர் ஆடுகளை மேய்க்கும் பொழுது எழுதப்பட்ட சங்கீதமோ, அல்லது தாவீதை சவுல் துரத்தின பொழுது இவர் பசுமையான புல்வெளிகளில் படுத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கற்பனைகள் இவருக்குள்ளாய் எழுந்ததோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அருமையான ஒரு காரியத்தை இங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். என் ஆடுகளுக்கு நான் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து, எதிரிகள் அதை தாக்க வரும்பொழுது ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்தது, நான் அவர்களுடைய வாய்களுக்கு இவைகளை தப்புவித்தேன் என்று சொல்லுகிறவர் கர்த்தராய், நான் மனிதனாயிருந்து என்னுடைய ஆடுகளை தப்புவிக்கும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தால் எனக்கு எத்தனை கரிசனை உடையவராக, நான் குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவராக, என் ஆத்துமாவை தேற்றுகிறவராக, என்னை வழி நடத்துகிறவராக என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே அநேக ஆசீர்வாதங்களை இங்கே சங்கீதக்காரன் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று, இன்று, நாளை, சங்கீதம் 22, சங்கீதம் 23, சங்கீதம் 24 தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 22ஆம் சங்கீதத்திலே முட்கள் நிறைந்த பாதையின் வழியாக என் இயேசு கடந்து சென்றார். 23ஆம் சங்கீதத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக அவருக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பது போலவும், 24ஆம் சங்கீதத்திலே அவருக்கு ஒரு அரியணை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை போலவும் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மரித்தவர், உயிரோடு இருந்து பராமரிக்கிறவர், வரப்போகிற ராஜாவாக இன்றைக்கும் வீற்றிருக்கிறவர், அந்த நாட்களிலே சிலுவையில் தொங்கினவர், பராமரிக்கும் பொழுது கைகளிலே கோள்களை உடையவர், வரப்போகும்பொழுது கிரீடத்தை அணிந்தவராக வரப்போகிறவர் என்று சங்கீதக்காரன் இங்கே வர்ணிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தரின் மேய்ப்பராய் இருந்தார் என்று சொன்னால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அவர் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். முதலிலே அவர் மெய்ப்பராய் இருக்கிறபடினால் எனக்கு குறைவில்லை என்று சொல்லுகிறார். இயேசுவை இதை ஒத்துக்கொள்ளும் வண்ணமாக யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்கிறார். உள்ளான மனிதனிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நான், புறம்பான வாழ்விலும் அவனுக்கு தேவைகளை சந்திக்கிறவராக நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மலை பிரசங்கத்திலே அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார். உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அவைகள் களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அல்லவா என்று சொல்லி தன்னை ஒரு நல்ல மெய்ப்பனுக்கு அடையாளமாக இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 2வது ஆசீர்வாதம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற ஒரு ஆண்டவர்.
அமர்ந்த தண்ணீர் அண்டை. ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை தந்து, விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்து, நம்மை அமர்ந்த ஒரு தண்ணீர்கள் அண்டையில் ஒரு அமைதியான வாழ்க்கை சூழ்நிலையை, எத்தனை காரியங்கள் கொந்தளிப்புகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர் நமக்கு ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொன்னது போல நம்முடைய வாழ்விலே அமைதலை தர விரும்புகிறவராக, நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவராக இங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என் ஆத்துமாவை தேற்றி என்று சொல்லுகிறார். இயேசுவும் அதை ஒத்துக்கொள்ளும் வண்ணமாக மத்தேயு 11:28-29 சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான்காவது ஆசீர்வாதமாக அவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 14:16 சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். நம்மை இந்த உலகத்தில் பள்ளங்கள் நிறைந்த, மேடுகள் நிறைந்த, முட்கள் நிறைந்த, நெருக்கமான வாசல் வழியாய் வாழ்கிற நமக்கு இந்த வாழ்விலே உற்ற ஆலோசனையை கொடுத்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பனாக, கரவலாடுகளை மெதுவாக நடத்துகிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினதாக இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஐந்தாவது, பயமற்ற ஒரு பராமரிப்பு. அவருடைய கைகளிலே கோலும் அவருடைய கரங்களிலே தடியும் இருக்கிறபடியினால இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று மத்தேயு 28:20 சொன்னாரே, அந்த ஒரு பயமற்ற ஒரு பராமரிப்பை இந்த பூமியில் நாம் வாழ்கிற நாள் வரையிலும் நம்மோட கூட இருந்து நம்மை பராமரிக்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். எதிரிகளுக்கு முன்பாக, என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக அவர் ஒரு நல்ல மேய்ப்பராய் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கென்று ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிற என் ஆண்டவர். எந்தெந்த இடங்களிலாம் தலை குனிந்தேனோ அந்தந்த இடங்களிலெல்லாம் என்னை தலை நிமிரச் செய்து என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கென்று அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறார் என்பதை இங்கே தாவீது சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏழாவதாக, ஐக்கியமும் ஆறுதலையும் தருகிற ஒரு ஆண்டவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எட்டாவதாக, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். எபேசியர் 1:3 உன்னதத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். நன்மையும் கிருபையும் நான் தேடி செல்ல வேண்டியதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேடினால் போதும். இவைகளெல்லாம் ஒரு நாய்க்குட்டியைப் போல என் பின்பாக நன்மையும் கிருபையும் ஓடி வரும் என்பதை இங்கே தாவீது சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறார், ஒரு நித்திய ஜீவனை தருகிற ஒரு வாழ்வை எனக்கு தருவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்கிறது மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று முடிக்கிறார். நீடித்த ஒரு வாழ்வு, பரலோக வாழ்வை எனக்கு தரும்படியாக என்னோடு கூட தங்கியிருக்கிற நல்ல மெய்ப்பன், அவர் பிரதான மெய்ப்பனாய் வெளிப்படும் பொழுது நான் நித்திய வீட்டில், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். யோவான் 14:2-3 இயேசு சொல்லும்பொழுது அப்படிதான் சொன்னார், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கென்று வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு உங்களை என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் அழைத்து செல்வேன் என்று இயேசு சொன்னாரே, அந்த காரியத்தை இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய ஆவியில் உணர்ந்தவராக தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதற்காகத்தான் இந்த பூமியில் பிரயாசப்படுகிறோம். இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனும் நிலையாய் வாழப்போவதில்லை. எந்த ஒரு மனிதனும் நான் கடைசி வரையிலும் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்ல முடியாது. எல்லா மனிதனும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால இந்த வாழ்க்கைக்கு பின்பாக, நியாய தீர்ப்புக்கு பின்பாக கர்த்தர் என் மெய்ப்பராய் இருப்பார் என்று சொன்னால், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவராக,
என்னை ஆத்துமாவை தேற்றினவராக, வழிநடத்தினவராக, பயமற்ற பராமரிப்பை எனக்கு கொடுத்தவராக, என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினவராக, என்னோடு கூட ஆறுதலையும் ஐக்கியத்தையும் கொடுத்தவராக, நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும்படி செய்த என் ஆண்டவர் என்னை நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டிலே வைத்து என்னை இளைப்பாற பண்ணுவார். இதற்காக பிரயாசப்படுகிறோம். நிலையான ஒரு வீடு, நித்தியமான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கென்று வாழத்தக்கதாக இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே கர்த்தரை மேய்ப்பராக தொழுது கொள்வோம். உள்ளான மனிதனுக்குள்ளான ஆசீர்வாதங்களையும் புறம்பான மனிதனுக்குள்ளான ஆசீர்வாதங்களையும் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே,